Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி 9th இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய கண்டினியூவாக இன்றைக்கி செகண்ட் செம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணிய ஃபார்முலா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன், ஸ்ட்ரீக்கன், காட்டுக்குரிய ஃபார்முலா பார்த்துட்டோம். அதில் வந்து ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன்ட் ஹைப்பர்டென்ஸ் வேல்யூ எப்படி யூஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ஃபைண்ட் பண்ணுறது அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனுடைய கண்டினியூவாக இப்போது செகண்ட் செம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். From the given figure ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. find the value of first sin b, secant b, cot b, cos c, tan c, cosecant c. ஸோ டோட்டலாக ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில சைட்ஸ் மட்டும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபி கொடுத்துருக்காங்க, பிடி கொடுத்துருக்காங்க, டிசி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்கலன்னா ஏடி கொடுக்கல, ஏசி கொடுக்கல. ஸோ எந்த ஒரு வேல்யூமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எந்தெந்த சைட்ஸ் வேல்யூ கொடுக்கலையோ அதை ஃபஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் சைடில் அப்போ எந்த ஒரு வேல்யூ மிஸ் ஆகுதுன்னா எந்த ஃபார்மாக யூஸ் பண்ணீங்க? பித்தகரஸ் ஃபார்மாக தான் யூஸ் பண்ணணும். ஹியர் இப்போ ஏடி வேல்யூ தெரியாதுன்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? அப்போது 13 தெரியும், 5 தெரியும், ஏடி தெரியாது. அப்போ நம்மளுக்கு ஏடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஏன்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர். ஏபின்றது 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 169. 5 ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 25. ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் ரூட் ஆஃப் 144. ஆன்சர் இஸ் 12. அப்போ ஏடி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏசி வேல்யூ தெரியாது. இப்போ ஏசி எப்படி சார் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஏடிசி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 and 16 ரெண்டையும் ஆட் பண்ணால் we get AC வேல்யூ. அப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் 144, 16 ஸ்கொயர் சார் 256. ரெண்டையும் ஆட் பண்ண வரும் ரூட் ஆஃப் 400. the answer is 20. இப்போ ஆல் சைட்ஸ் ஆர் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது சைன் தீட்டா, அதாவது சைன் பி. கொஸ்டின் பிலேருந்து பாருங்கள், இதுதான் பி ஆன்சர் எடுத்துட்டிங்கன்னா இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைப்போட்டன்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த ஆங்கிள் கொடுத்துருக்கானோ அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இங்கேருந்து எடுக்கிறேன்னா இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட்டு, அட்ஜசன்ட்டு, ஹைப்போட்டன்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்குறது சைன் தீட்டா, சைன் பி. சைன் பி ஃபார்மில் என்ன? ஆப்போசிட்டு பை ஹைப்போட்டன்ஸு. ஆப்போசிட் வேல்யூ என்னப்பா? 12. ஹைப்போட்டன்ஸ் வேல்யூ என்ன? 13. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? 1/cos. அப்போ காஸ்க்குரிய ஃபார்மில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸ். நல்லா கவனிங்க. அதை வந்து ரிவர்ஸில் எடுக்கும்போது 13/5 கிடைக்கிது. அடுத்து காட் தீட்டா, காட் பி. காட்டு வந்து டேனுக்குரிய ஃபார்முலா. அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேனுக்குரிய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை டேனுக்குரிய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை adjacent. ஸோ இங்கே ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்குது? 12. adjacent வேல்யூ 5 இருக்குது. டேக் த ரெசிப்ரோக்கல் ஆன்சர் 5/12. நெக்ஸ்ட்டு பாருங்கள் காஸ் சி. அப்போ எங்கேருந்து பார்க்கணும்? சியோட ஆங்கிள்லேருந்து எடுக்கணும். இங்கேருந்து பார்க்கும்போது இது உங்களுக்கு ஆப்போசிட்டு, adjacent, ஹைப்போட்டன்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம். அப்போது காஸ் சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 16/20. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே டேன் சி, டேன் இங்கேருந்து அதே ஃபார்முலா தான், ஆப்போசிட்டு பை அட்ஜசன்ட். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 12/16 கேன்சல் பண்ணால் 3/4. கொசிகன் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் ஆன்சர் என்ன ஒரு 12/20 கேன்சல் பண்ணால் 5/3. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த ஆங்கிள் கேட்டுக்கணும் அந்த ஆங்கிள் அந்த வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து அதிலே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 cos √3 தென் ஃபைண்ட் ஆல் த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள். ஸோ இங்கே டயக்ராம்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நல்லா கவனி. 2 cos theta is equal to √3 கொடுத்துருவோம். இதுலேருந்து cos theta வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். cos theta என்ன? √3/2. ஓகே இல்லையா? இன்ட்டு இருக்க 2 என்ன உங்களுக்கு டிவைடில் வந்துடுது. இப்போ cos theta ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸ். அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸ். இப்போ டயக்ராம் நீங்களாம் ஒரு ரைட் ஆங்கிள் மார்க் பண்ணுறீங்க. அவங்க கொடுத்த வேல்யூ வந்து √3/2. அட்ஜசன்ட் வேல்யூ என்ன? √3 கீழே போட்டாச்சு. ஹைப்போட்டன்ஸ் வேல்யூ என்ன? 2ன்னு போட்டாச்சு. ஆப்போசிட் வேல்யூ தெரியாது. ஸோ இங்கே பித்தகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். வேர் x ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு மைனஸ் √3 ஸ்கொயர்டு ஃபார்முலா தெரியும்.
2 ஸ்கொயர்ட் வேல்யூ என்ன தெரியும் 4, √3 வேல்யூ 3, the answer is 1. அப்போ ஆப்போசிட் வேல்யூ என்ன 1. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க, சம் சைன் தீட்டா வேல்யூ காஸ் தீட்டா வேல்யூ கொடுத்துட்டு அதர் வேல்யூஸ் கேட்கும்போது கண்டிப்பாக பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தேர்டு 3 வேல்யூமே ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆல் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ். ஃபஸ்ட்டு சைன் தீட்டா பார்க்குறோம். சைன் தீட்டா ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை ஹைப்போடென்ஸ், அப்போ 1/2. காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்ஸ் √3/2. tan தீட்டா ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை adjacent 1/√3. ஸோ கொசிகன்றது இதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/2 என்ன ஆகும் 2/1 2 தான். காசுன்றது இதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆன்சர் என்ன 2/√3 வரும். காட்ன்றது √3. ஓகேங்களா, இந்த மாதிரி வேல்யூ பார்க்கணும். ஓகேவா, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே தான், காஸ் தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. காஸ் ஏ equal to 3/5. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin A minus cos A by 2 tan A. ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். காஸ் தீட்டான்றது என்னுடைய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா adjacent by hypotenuse. அப்போ adjacent வேல்யூ என்ன தெரியும் 3, மேலே என்ன இருக்கும் 5 வந்து ஆப்போசிட் தெரியாது. அப்போ ஆப்போசிட் வேல்யூ கீழே யூஸ் பண்ணிருக்காங்க, பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 5² - 3² ஆன்சர் 4. அப்போ ஆப்போசிட் வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும் 4ன்னு ஐடென்டி பண்ணியாச்சு. ஸோ அங்கே ஆல் சைட்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி கேட்டால் நம்ம 6 ஃபைன் பண்ணணும். பட் அங்கே அதெல்லாம் கேட்கல, இங்கே இது வேல்யூ தான் கேட்டுருக்காங்க. அப்போ என்னென்ன பார்க்கணும்னா இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். sin A, cos A, tan A பார்த்துட்டு இதில் அப்ளை பண்ணால் போதும். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது sin A பார்க்குறோம். sin A வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/5. ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை ஹைப்போடென்ஸ். cos A ஃபார்முலா என்ன வரும் adjacent பை ஹைப்போடென்ஸ். tan A என்ன தெரியும் 4/3. ஸோ அதில் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்படி வரும் நம்மளுக்கு 1/5/8/3. 1/5 வரும், 8/3 என்ன இருக்கும் 3/8. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 1 3s are 3, 5 8s are 40. இந்த ஆன்சர் இஸ் 3/40. ஓகேவா, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே காசியை தான், எல்லாமே காசியை தான் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்தாங்க 3/5 √3/2ன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 2x - 1 + x² கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன ஃபைன் பண்ணணும்னா அந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin A tan A ரெண்டு வேல்யூ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ அது ரெண்டும் பார்க்குறது ஈஸி தான். பட் நம்மளுக்கு என்ன தெரியும் காசியை மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. காசியை ஃபார்முலா என்ன adjacent பை ஹைப்போடென்ஸ். பட் ஆப்போசிட்டு தெரியாது, ஆப்போசிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அதில் வந்து AB² = OA² + OB². அதில் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது அதுலேருந்து வேல்யூ கிடைக்குது. OPயோட ஃபார்முலா என்ன 1 - x². இங்கே 1 - x ஹோல் ஸ்கொயர் கிடையாது, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர்டு ரூட்டும் கட் ஆயிரும், 1 - x² கிடைக்கும். பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sin A tan A மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ sin Aன்றது ஃபார்முலா என்ன. ஸோ இப்போ ஆப்போசிட் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 - x². அப்போ sin Aன்றது ஆப்போசிட் பை ஹைப்போடென்ஸ். ஆப்போசிட் வேல்யூ என்ன 1 - x² by 1 + x². அடுத்து tan A பாருங்கள் ஆப்போசிட் பை adjacent 1 - x² by 2x. நம்ம இங்கே டேரெக்டாக இதுவுமே ஃபார்முலா எழுதாமல் டேரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சம் செய்யும் போது அந்த ஃபார்முலா எழுதி தான் டேரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகேவா, அடுத்து 6 பாருங்கள் sin தீட்டா. இங்கே sin தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது கொடுத்த 3 வேல்யூ பார்த்தீங்கன்னா காசில் கொடுத்துருந்தாங்க, இங்கே sin தீட்டா கொடுத்துட்டாங்க. sin தீட்டா = A/√A² + B². Then so that B sin theta = A cos theta. அப்போ sin theta = ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. sin theta ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை ஹைப்போடென்ஸு. பட் adjacent தெரியாது, அதை வந்து இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணி வேல்யூ பார்க்குறாங்க. ஸோ A² x² கட் ஆயிடுச்சுன்னா B² மட்டும் வரும். அப்போ BC = B. அப்போது adjacent சைடு வந்து வேல்யூ என்ன உங்களுக்கு B. ஸோ அப்போ sin theta ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை ஹைப்போடென்ஸு. அப்போ A/A² + B². அடுத்து என்ன பார்க்கணும் cos theta பார்க்கணும். cos theta அதே மாதிரி தான் adjacent பை ஹைப்போடென்ஸ் B/√A² + B². ஸோ இதில் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் B sin theta, B எழுதியாச்சு. sin theta என்ன தெரியும் A/√A² + B². டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது AB/√A² + B². அடுத்து A cos theta, A × cos theta என்ன தெரியும் B/√A² + B². அப்போ AB/√A² + B². ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. therefore 1 = LHS = RHS, hence the proved. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 cot A = 2. அப்போ cot Aனா இது எப்படி மாறும் 2/3 மாறும். cot A ஃபார்ம் என்ன adjacent பை
ஆப்போசிட் சைடு. இப்போ அட்ஜசன்ட் வந்து உங்களுக்கு 2 தெரியும், ஆப்போசிட் 3 தெரியும், ஹைபோடென்ஸ் தெரியாது. பித்தகோரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதில் அப்ளை பண்ணும்போது ஏபிசி ஈக்குவல் டு √13. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா sin A cos A வேல்யூ ஃபைன் பண்ணி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதில் என்ன வேல்யூ கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு sin A பார்க்குறோம், ஆன்சர் 3/√13. cos A பார்க்குறோம் 2/√13. இப்போ கொடுத்த கொஸ்டின் அப்ளை பண்ணுறோம். 4 sin A minus 3 cos A by 2 sin A plus 3 cos A. 4 அப்படி இருக்கும். sin A வேல்யூ என்ன பார்த்துருந்தோம், 3/√13 மைனஸ் 3 தெரியும், cos A என்ன தெரியும், 2/√13. 2 into sin A என்ன தெரியும், 3/√13 plus 3 into cos என்ன தெரியும், 2/√13. ஸோ இதை சிம்பிளை பண்ண முடியாது. 4 3s are 12√13, 3 2s are 6√13 divided 2 3s are 6/√13, 3 2s are 6√13. அப்போ ஆன்சர் 6/√13. இங்கே என்ன வரும், 12/√13. √13 கட் ஆயிரும், 6/12 கிடைக்கும். அதையும் கட் பண்ணும்போது 1/12. The answer is 1/12. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா cos theta is to sin theta is equal to 1:2. இங்கே ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ வேல்யூ கொடுக்கல, ரேஷியோ. அப்போ cos theta is to sin theta is equal to 1:2னா ரேஷியோண்டாலும் டிவைடாலும் 1 ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ cos by sin is equal to 1/2. cos by sin என்னது, cot theta. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா sin theta இப்போ டேரெக்டாக இங்கே வேல்யூ பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடையும் செய்யலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், cot theta is equal to 1/2 அப்படின்னு அப்ளை பண்ணி நம்ம டேரெக்டாக மெத்தடையும் செய்யலாம். சரியா. இவங்க செஞ்ச மெத்தட் எப்படின்னா இதுலேருந்து வேல்யூ ஃபைன் பண்ணிட்டாங்க. cos theta is equal to 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 sin theta. அப்போ sin theta என்ன வரும், 2 கிராஸ் மல்டிப்ளைனா 2 cos theta. ரெண்டு வேல்யூ கிடையாது. cos thetaன்றது 1/2 sin theta, sin thetaன்றது 2 cos theta. அவங்க கொடுத்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 8 cos theta 2 sin theta by 4 cos theta plus 2 sin theta. 8 அப்படியே இருக்கும். cos theta வேல்யூ என்ன, 1/2 sin theta, அதாட்ட மைனஸ் 2 sin theta அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணிட்டாங்க. 4 cos theta என்ன தெரியும், 1/2 sin theta plus 2 sin theta. 2 இதுவும் கட் ஆயிரும், 2 இதுவும் கட் ஆயிரும், எல்லாம் கட் ஆச்சுன்னா 4 sin theta மைனஸ் 2 sin theta. 2 sin theta plus 2 sin theta ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 sin theta by 4 sin theta ஆன்சர் 1/2. ஓகேங்களா. ஸோ இதே போல் தான் அடுத்தடுத்த சம்மு ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா. இப்போது 9th சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கிவன் ஃபிகர், ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு தீட்டா ப்ளஸ் பை ஈக்குவல் டு 90. தீட்டாவும் பையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது உங்களுக்கு, 90 கிடைக்குது. ஆல்சோ ப்ரூவ் தட் ஆர் டூ ஆர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ், ஃபைண்ட் த சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா tan psi. 3 வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா. இது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டாங்க. ஏசி ஸ்கொயர்டு வேல்யூ தேவை. ஏசி ஸ்கொயர் = 15 ஸ்கொயர்டு தெரியும். அப்போ 225. பிசி ஸ்கொயர்டு என்ன தெரியும், 20 20 ஸ்கொயர்டு 400. அப்போ ஏபி ஸ்கொயர்ஸ் = 625. ரெண்டு ஆட் பண்ணி பார்த்தோம். ஏபின்றது 9 + 16 ஆட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா. அந்த 3 ஈக்குவேஷன் 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலா படி ஏபி ஸ்கொயர் = ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. அதில் தான் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு 625 ரெண்டுமே சேமாக வந்துடுது. அப்போ ஆங்கிள் ஆஃப் சி = தீட்டா ப்ளஸ் 3c கண்டிப்பாக என்னது 90 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிசி மட்டும் பார்க்குறாங்க. அதனுடைய பித்தகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர்டு ஆன்சர் 15 ஸ்கொயர்டு. அப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏடிசி = கண்டிப்பாக என்னது ரைட் ஆங்கிள்டு. அப்போ அடுத்து பார்க்கும்போது 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 ஸ்கொயர்டு = 144, 256 ஆன்சர் 200 400. அதனுடைய ஸ்கொயர் பார்க்கும்போது என்ன வரும் 20 ஸ்கொயர்டு. இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் பிடிசி வேல்யூ பார்க்கும்போது சைன் ஆல்ஃபான்னு எடுத்து பார்க்கணும். அதனுடைய வேல்யூ எடுக்கணும். ட்ரையாங்கிள் டயக்ராமில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சைன் ஆல்ஃபா அதனுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் 4/3 கிடைக்குது. ஓகேவா. அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டயக்ராம் அவங்களே கொடுத்துறாங்கப்பா. இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி சம் பார்க்கணும். கொஸ்டின் என்ன, ஏ பாய் ஸ்டாண்டிங் அட் எ பாயிண்ட் ஆன் ஓ, ஃபைண்ட் ஹிஸ் kid playing at a point in P with the distance OP is equal to 25 meter. It is that the height is equal to 5 meter from the ground. When the thread is extended by 10 meter from P, it reaches a point Q. What will be height Qn on kid from the ground? Meaning என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் இங்கேருந்து ஒரு ஃப்ளையிங் கிட் பார்த்துட்டு விளையாடிட்டுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அவன் 25 மீட்டரில் பறக்கும்போது அவனுடைய ஹைட் என்னென்னா 5 மீட்டரில் இருக்குது. ஆஃப்டர் வந்து த்ரெட் எக்ஸ்டெண்ட் ஆகி 10 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ அதனுடைய ஹைட் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா QN இது டிவைடட் பை PM = QO பை PO. இதுதான் ஃபார்முலா. அப்போ QN பிளேஸில் என்ன இருக்குது, ஹைட்டு தெரியாது. PM என்ன தெரியும் 5, QO என்ன தெரியும் 35, PO = 25.
ஸோ ஹைட் மட்டும் தான் தேவை. அந்த டிவைடில் இருக்க 5 என்ன உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் 7 மீட்டர். அப்போ அந்த கிட்டு பறக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 7 மீட்டர் ஹைட்டில் பறந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நீ நடத்தின சம்பவம் திரும்ப நீங்கள் பாருங்கள். எது டவுட் இருந்தாலும் லைவ் கிளாஸில் கேட்கலாம். இதையும் நோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.